கடந்த 2 வாரங்களாக ஆவியினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை நடத்தப்படுவதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். For the past 2 weeks, we have been meditating on how a child of God is being led by the Spirit. ரோமர் 8ஆம் அதிகாரம் Romans 8 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Romans 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank you graciously. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2வது ஆராதனையிலையும் எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. We thank thee for having strengthened us in the second worship. உம்முடைய இருதயத்தில் உள்ளதை மாத்திரம் நாங்கள் அறிந்து செயலாக்க எங்களுக்கு உதவி செய்யும். Savior, may we know the depth of your heart and bring it in our words. வார்த்தை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் வெளிப்படாதபடி எங்கள் வார்த்தைகளை நீர் பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரே கட்டுப்படுத்தி உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்பட உதவி செய்யும். Lord, sanctify my words and let thy words alone be exposed, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே In our spiritual life, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த விரும்புகிறார். God desires to lead us. நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவர் என்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். It's a great joy to know that it's God who's leading us. நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்ற ஒரு பெரிய தைரியம் நமக்கு இருக்கிறார். We have a great boldness that every day God is leading us. இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள், எத்தனையோ தேவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெரிய தைரியம், நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். In this world there are many religions and many gods, but for us we have a God who would lead us. It gives us boldness. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொன்னார். Lord says, I am the Lord God who is leading you and exposing the தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இந்த நடத்துதலுக்கு ஒரு மனுஷன் தன்னை அர்ப்பணிப்பானானால், if a man would surrender to the leading of God, தேவன் ஒருவனை கட்டாயம் பண்ணுகிறதில்லை. God never forces or compels a person. தேவன் நடத்துவதற்கு நாம் அர்ப்பணிப்போமானால், if you would surrender to the leading of God, கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். we read in the word of God, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் Hebrews 12th chapter 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 12th chapter 7th verse, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். if you endure chastening, God dealeth with you even as with sons. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டா? For what son is he whom the father chasteneth not? இப்ப வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஒரு புத்திரனாக எண்ணி நம்மை நடத்துகிறார். The word of God says God deals with us even as his son. எப்படி நடத்துகிறார்? How does he? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை போஷித்து நடத்துகிறது மாத்திரம் அல்ல. Not only does a father feed his son, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்துகிறது மாத்திரம். not only does a father supply all the தேவையான needs, வேளையிலே தன்னுடைய பிள்ளையை சிட்சித்தும் நடத்துகிறார். even at the appointed time he is able to chasten his son and lead him. வேதம் சொல்லுகிறது, The word of God says, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சியாமல் வளர்ப்பானானால் நீங்கள் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். if a father would not chasten his son, he would be the sons of an harlot. ஒரு உண்மையாக நேசிக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை மாத்திரமல்ல,
கொடுக்க வேண்டிய வஸ்திரத்தை மாத்திரமல்ல, கொடுக்க வேண்டிய சிட்சையும் கொடுத்து நடத்துகிறான். A loving father would not only supply food to son, not only garments, but also chasten his son. அப்ப வேதம் சொல்லுகிறது, The word of God says, தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். God dealeth with you as with sons. எதற்காக நடத்துகிறார்? For what does he deal? நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read the 10th verse, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். for they verily for a few days chastened us. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சித்தார். But he for our profit, that we might be partakers of his holiness. தேவன் நம்மை சிட்சிக்கிறார். God chasteneth us. தேவன் நம்மை நடத்துகிறார். It's God who leads us. எதற்காக என்று What கேட்டால், for does he lead அவர் us? பரிசுத்தர். He is holy. அவரை போல மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தன்னை போல மாற வேண்டும் என்பதற்காக அவர் தேவன் நடத்துகிறார். God leads a man that man may lead a holy life even like as he is. இந்த கிறிஸ்தவ உலகம் கூட தேவன் எதற்காக இருக்கிறார் என்று சொன்னால், Even the Christian world, what for தன்னை God is there? ஒரு பெரிய செழுமையான நிலைமைக்கு தன்னை ஆக்குவதற்கு தான் தேவன் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். They feel that God is there to lead them to அதுதான் prosperity. ஆசீர்வாதம் என்றும் They நினைக்கிறார்கள். feel prosperity alone is ஓ, blessing. எனக்கு தேவன் காரை தந்தார், பங்களா தந்தார், வீட்டை தந்தார், அதை தந்தார். இதிலே தான் ஜனங்கள் மகிழுகிறார்கள். இதற்காகத்தான் அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். We find people rejoicing and seeking God, that God may supply them with a bungalow and a ஆனால் car. நான் எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன், I would tell you in all fear, கார் தேவை, we need a car, சரீர நன்மைகள் தேவை, we need the bodily benefits, எல்லாமே தேவை. we need everything. ஆனால் Apart from தேவன் நம்மை அழைத்தது இதற்காக அல்ல. You know, God has not called us only for this. தேவன் நம்மை அழைத்தது பரிசுத்தத்துக்காக அழைத்தார். It's God who has called us for holiness. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் முதலாவது தேடுவீர்களானால் உங்கள் சரீர நன்மைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். If you seek the kingdom of God and his righteousness, all these benefits will follow you. தேவனை உண்மையாய் தேடுகிற ஒரு மனிதன் ஒரு காலம் பிச்சைக்காரனாய் இருப்பதில்லை. A man who truly seeks God would never become a beggar. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். the young cubs would starve and ஆனால் also be தேவனை hungry. தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது சத்தியம். அது மாற்றப்பட முடியாது, அது மறுக்கப்பட முடியாது. No good thing will be withheld from those who seek God. That is a truth that cannot be changed. உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை முதலாவது தேடி, தேவனை முதலாவது நாடி, தேவனையே தன் நக்காய் வைத்திருப்பானால் அவனை போஷிக்க வேண்டிய கடமை தேவனுடையது. Truly, if a child of God seeks God and makes that his ardent desire, it's the duty of God to feed him. அதிலே தேவன் ஒரு நாளும் குறை வைக்கவே மாட்டார். God would never bring anything to lack. ஆனால் Yet, அது செகண்டரி. that is secondary. தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நடத்துகிறதல்ல, தேவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்மை நடத்துகிறார். Not only God leads us to his blessing, he leads us to his holiness. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, கர்த்தருடைய தாசனாகிய பேதுரு எழுதுகிற வேளையிலே Saint Peter, the servant of God, 1 writes, பேதுரு 1 அதிகாரம் 1 Peter, 1st chapter, 14-15 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 14th and 15th verse. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். முன்னே நீங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீங்கள் நடக்காதிருங்கள். Do not walk according to the former lust in your ignorance. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள். You should obey God. நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் If you will obey உங்கள் God, நடக்கைகள் எல்லாவற்றிலும்
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாவீர்கள். But as he which hath called you is holy, so be ye holy in all manner of அதுதான் conversation. இரண்டாம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். That you can see in the இரண்டாம் second verse. வசனத்திலே Second verse. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே According to the foreknowledge of God, ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். through sanctification of the Spirit unto obedience and sprinkling of the blood of Jesus Christ. நீங்கள் ஏன் அழைக்கப்பட்டீர்கள்? What for you have been called? ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலுக்காக நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு அழைக்கப்பட்ட பரதேசிகள். Ye are called for the sanctification and the holiness of God. நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் If you would obey God, உங்கள் நடக்கைகள் எல்லாம் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால், what about your conversation? How would it change? அவர் பரிசுத்தர், He is holy. அதே போல என்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக முடிந்துவிடும். Likewise, I'll see that my life also is holy. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Holiness without which none can see God. நம்முடைய ஆஸ்திகளை வைத்தோ, Or not with our நம்முடைய wealth, காணிக்கைகளை வைத்தோ, nor with our வேறு offerings, எந்த காரியத்தை வைத்தோ nor with anything. தேவனை நாம் தரிசிக்கவே முடியாது. We cannot see God. நாம் தேவனை தரிசிக்க வேண்டுமானால், We have to see God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கால் வைக்க We have வேண்டுமானால், to enter the kingdom of அங்கே God. தேவையானது பணம் அல்ல, Money is not needed for it, எந்த ஆசீர்வாதங்களும் அல்ல. nor any blessings. வேதம் திட்டமாய் The சொல்லுகிறது, word of God speaks clearly. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. Holiness without which none can see God. தீட்டு உள்ள ஒன்றும் அந்த ராஜ்யத்திலே பிரவேசிப்பது No இல்லை. evil shall enter the kingdom of God. ஆகையினாலே தேவனால் அழைக்கப்பட்ட அல்லது ரட்சிப்பை சுதந்தரித்த தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அழகான கிரியை நிறைவேற்றுகிறார். அவர் நடத்த தொடங்குகிறார். God has kept a wonderful work for the child of God who is saved, and இந்த he starts leading him. நடத்துதலுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து விடுவானானால் அவன் முடிவை பரிசுத்தமாய் If a man obeys the leading of God and surrenders, his end would be holy. ஆகையால் தான் வேதம் The சொல்லுகிறது, word of God says, நீங்கள் உங்கள் சரீரங்களை முன்னே அக்கிரமத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். earlier you had committed your body to transgression and iniquity. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் Romans 6th chapter. 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read the 19th உங்கள் verse, மாம்ச பலவீனத்தின் உங்களுடைய நிமித்தம் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் உங்கள் அவயவங்களை அவயவங்களை அசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல அடிமைகளாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். இப்பொழுது பரிசுத்தமானதை இப்பொழுது நடப்பிக்கும்படி பரிசுத்தமானதை நீங்கள் நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். even so now yield your members servants to righteousness unto holiness. 28 வசனத்தை பாருங்கள். Verse 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கும் பலன். பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்ட உடனே பரிசுத்தம் வந்துடல. Once you're free from sin, holiness does not come to you. தேவன் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். God has delivered me from இனி sin. விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு மனுஷன் A man who has been delivered, தன்னை அடிமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். he offers himself even as a servant to God. அதனுடைய முடிவுதான் பரிசுத்தம். Only the end of it is holiness. 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால பரிசுத்தம் வராது. No, holiness would not come through 40 days fasting. ஆண்டவரே ஜெபிக்கிறதுனால பரிசுத்தம் வராது. By praying, Lord, Lord, holiness cannot பரிசுத்தம் come. அப்படியே மேலே இருந்து ஒரு பார்சல் ஆக ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது இல்லை. Holiness will not come even as a parcel from ஒரு above. மனிதன் பரிசுத்தத்தை விரும்புவானானால், If a man seeks after holiness, ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க
தேவன் தீர்மானிப்பாரா, And if God desires to make a man holy, அவனுடைய ஒப்பு கொடுத்தலின் அடிப்படையிலேயே தான் பரிசுத்தம் இருக்கிறது. even according to the way he surrenders, there is அவர் holiness. சொல்லுகிறார், He நீங்கள் says, உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். offer yourself even as servants to God. தேவன் உன்னை விடுதலை ஆக்கிட்டார். God has delivered you. ஒரு காலத்திலே பாவத்திலே வாழ்ந்தோம், Once we were living in sin, பாவத்தை நடப்பித்தோம். we were leading in sin. இன்றைக்கு தேவன் இரத்தத்தினால் கழுவி என்னை ஒரு பாவியில் நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார். God has washed me with his blood and delivered us from sin. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையிலே, When Paul says, 1 கொரிந்தியர் 1 Corinthians, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of God. முதலாம் அதிகாரம் First chapter, 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், second verse. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி நீங்க பரிசுத்தம் ஆகிட்டீங்க. உங்களை தேவன் எதுக்கு அழைத்தார்னு You know கேட்டால், what for God has called you? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், அது முடிஞ்சு போச்சு. You are sanctified. பரிசுத்தம் ஆக்கிட்டார். You are sanctified in Christ ஆனா Jesus. அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. There is the next stage. பரிசுத்தவான்கள் ஆகும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are called to be saints. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாவி, One portion is being நான் sanctified. சொல்லுவேன், ஒரு பாவியாய் பிறந்தான், He was born as a sinner. பாவியாய் வளர்ந்தான். He lived even as a இப்பொழுது sinner. இயேசுவின் ரத்தம் என்னை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டது. The blood of Jesus has redeemed me from நான் sin. ஒரு விடுதலை பெற்றவன். Now I have been delivered. நான் இப்போ என்ன செய்ய வேண்டும்? What am I to do now? விடுதலையாக்கப்பட்ட நான் I has been delivered. விடுதலை ஆக்கின தேவனுக்கு ஒரு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். I should offer myself even as a servant to God who has delivered ஒரு me. வேலைக்காரனாக அல்ல. Not as a servant. வேலைக்காரனுக்கு உரிமை இருக்கிறது. Servant has a right. வேலைக்காரனுக்கு கூலி இருக்கிறது. Servant has wages. ஆனால் ஒரு அடிமை என்று சொல்லுகிறவன், But when he says slave or தன் captive, எஜமானுடைய சித்தத்தை 24 மணி நேரமும் செய்ய வேண்டியவன். is the one who performs the will of the master for 24 அவன் hours. எந்த உரிமையும் கேட்க முடியாது. He cannot claim anything. எந்த நன்மையும் கேட்க He முடியாது. cannot claim any good thing. அவன் ஒரு அடிமையாய் ஒப்பு கொடுத்தார். He has offered himself even as a நம்முடைய slave. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, Speaking about our அவர் Jesus, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு he came in the form of man. அடிமையின் கோலமானார். He took the form of a slave. ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையின் He கோலமானார். took the form of a slave. அவர் மனுஷ ரூபமாய் மாத்திரம் அல்ல, Not only the form of a man, அவர் ஒரு அடிமையின் கோலத்தை எடுத்தார். he took the form of a slave. தன்னுடைய பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்தார். He did only the will of his father. பிதாவே, Father, உம்முடைய சித்தத்தை என்னிலே நிறைவேற்றும். let thy will be fulfilled in me. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, Yet not my will. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. Let thy will alone be done. தன்னுடைய கடைசி வரைக்கும் Even to the last end of his தன்னுடைய breath. தேவ சித்தத்தையே தன்னுடைய போஜனமாக வைத்திருந்தார். Will of God was his dinner and தன்னை meals. ஒரு அடிமையாக ஒப்பு He கொடுத்தார். offered himself as a slave. அப்ப நான் சொல்லுவேன், I would say பரிசுத்தம் என்று சொல்லுகிறது, holiness means எவ்வளவு ஒரு தேவனுடைய மனுஷன் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறானோ, ஒப்பு கொடுக்கிறானோ, அவ்வளவே இருக்கு. how much a man of God surrenders to God, how much he offers, to that extent he can receive holiness. கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுகிறது Christian ஒரு life, நாள் ஒப்பு கொடுத்தல் அல்ல, it's not surrendering for one day. சாகிற வரைக்கும் எவ்ரி டே, எவ்ரி மினிட் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிற வாழ்க்கையே ஒரு கிறிஸ்தவ மெய்யான வாழ்க்கை. Every day and every minute a Christian has got to surrender his life to God. அவர்களை தேவன் நடத்துகிறார். We find God leading them. எதற்காக என்று சொன்னால், You know what for? தன்னுடைய பரிசுத்தத்துக்கு தேவன் நடத்துகிறார். God leads them to his holiness. என்னுடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகும் பொருட்டால் That he may be partakers of my இஸ்ரவேல் holiness. ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலே The வாழ்ந்தார்கள். children of Israel were slaves for 430 long years. அதிலே இருந்து விடுதலை பெறும்படி கதறினார்கள். And they cried that they may be தேவனே, delivered. என்னை விடுதலை ஆக்கும். Lord, deliver us. தேவன் அவர்களை விடுதலையாக்கினது மாத்திரம் அல்ல, Only God delivered them. உன்னை எகிப்திலிருந்து நான் விடுதலையாக்கி, I have redeemed you from இந்த Egypt. எகிப்திலிருந்து நான் உங்களை நீக்கி, I have called you from உங்களை Egypt. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன் என்று சொன்னார். I have descended to take you to a land flowing with milk and அவங்களை honey. ரட்சித்து விட்டுறல,
not விடுதலையாக்கி விட்டுறல, having left them. கடைசி வரைக்கும் நடத்தினார். He led them even to அவங்களுக்கு the முன்ன last. ஒரு ராஜ்யம் இருந்தது, There was a kingdom அந்த before them. ராஜ்யம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார். God led them to that kingdom. அதே விதமாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மை தேவன் எதுவரைக்கும் நடத்துகிறார் என்று கேட்டார், அவரை போல நாம் பரிசுத்தமாகும் வரைக்கும் நடத்துகிறார். To what extent God would lead us, believers of the New Testament, that we may be holy even as ஒரு He is. சபையினுடைய பரிசுத்தம் அல்ல, Not the holiness of a ஒரு church, போதகனுடைய பரிசுத்தம் அல்ல, not the holiness of a preacher. பரிசுத்தத்துக்கு ஒரே ஒரு மாதிரி பரிசுத்தராய் என் தேவன் மாத்திரமே. One example for holiness is the holy God alone. அவருடைய பரிசுத்தத்திலே நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். You and I should partake in His holiness. இதற்கு தேவன் நடத்துகிறார். It is so that God leads us. அந்த கவனியுங்கள், Observe me. நீங்கள் பேதுருவிலே வாசித்தது போல When you read in முன்னே Peter, நீங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த உங்கள் இச்சையின்படி நடவாமல். that he may not walk in lust during the times of ignorance. அப்படியானால் இந்த உலகத்திலே மனிதனை நடத்துவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு. That be so, there are many factors to lead man. அவன் அதன்படி நடக்க விரும்பி தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வானானால் அவனுடைய வாழ்க்கை முடிவு மிக வேதனை. If he desires to be led like that, the end of his life is இங்கே pain. கூடியிருக்கிற தேவ மக்களும் The children of God who are இந்த gathered here, செய்தியை நீங்கள் எங்கிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் wherever you are, those who are hearing நீங்கள் this ஒரு message, தீர்மானத்துக்குள்ளே வாருங்கள், இன்றைக்கு நான் கர்த்தருடைய கரத்திலே என்னை you should அர்ப்பணிக்கிறேன். come என்னை to a decision. நடத்தும் ஆண்டவரே, Today I will offer myself to the hands of God. என்னை நடத்தும். God lead me, my Lord. உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும். Lead me even according to thy will. நான் சொல்லுகிறேன், I would tell you, தவறான நடத்துதலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I would speak to you about the wrong leadings. இந்த நடத்தல் முடிவு என்ன என்பதை அறிந்து கொண்டால் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்து If you know what's the end of the leading, then you will know what is leading. நான் ஒரு புதிய காரியத்தை உங்களோடு நான் பேசவில்லை. I'm not speaking in something new. எல்லாருக்கும் தெரிந்த மிக அறிமுகமான வசனங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். I would bring you verses that all of you know. அந்த பழைய வசனங்களிலே தேவன் புதிய வெளிச்சத்தை நமக்கு தருவாராக. May God give us new light in the old. முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் Genesis 3rd chapter. 6ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். Genesis 3rd chapter. அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவன் புசித்தான். நன்றாக கவனியுங்கள். Observe me நம்ம here. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். This is something known to all. ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கினார். God created a great garden for man. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. பாருங்க, நம்ம தோட்டம் நம்ம தோட்டம் நினைச்சிட்டோம். ஆனா அந்த தோட்டம் எவ்வளவு பெரிது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You ought to know how great that garden was. இந்த தோட்டத்தை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Genesis 2:10, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பம்பு செட் போட்டு கொடுக்கல. God never created a pump set that to water the garden. இன்னைக்கு ஒரு 2 பம்பு செட் இருக்கிற ஒரு தோட்டம் இருந்தா அவரை கையிலே பிடிக்க முடியாது. பெரிய நிலச்சுமா. If a man has 2 pumps set for his garden, ஆண்டவர் அவனுக்கு உண்டாக்கின தோட்டத்தை ஒரு பெரிய நதியை உண்டாக்குனாராம். அதுக்கு 4 பெரிய கிளை நதிகள், பெரிய நதிகள் இருந்தது. And it had 4 great branches of rivers. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டில் வைகை, தாமிரபரணி, காவேரி, கொள்ளிடம், பாலாறு, என்ன ஒரு 5-6, எனக்கு 5 தான் நினைக்கிறேன். இந்த நதிகள்ல அவன் கர்நாடகார விட்டாதான் தண்ணி. So they left இந்த தண்ணியை வச்சு தமிழ்நாட்டில் நாம எவ்வளவு பெரிய செழிப்பை நாம் அனுபவிக்கிறோம். How much prosperity. ஆனா இந்த ஒரு தோட்டத்துக்கு
4 நதியை தேவன் வைத்திருந்தார். God had kept 4 rivers for this Garden of Eden. நான் நினைக்கிறேன் அந்த தோட்டம் நிச்சயமா தமிழ்நாட்டை விட பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். I'm sure that garden would have been bigger than Tamil Nadu. ஏனென்றால் அந்த தோட்டத்திலே சகல விதமான கனி விருட்சங்கள் இருக்கிறது. There were all kinds of fruits bearing all kinds of fruit. All kinds of fruit. எல்லா கனி விருட்சம் அங்க இருக்கு. All kinds of fruit bearing trees. இந்த தோட்டத்தின் மையத்திலே ஒரு செடி இருக்கு. In the center of the garden there is a tree. நான் நினைக்கிறேன் சாத்தான் வந்து சொன்னா, Satan came and spoke. இந்த கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் தேவனை போல ஆயிருவீங்க. The day you eat this fruit you will become like gods. நான் நினைக்கிறேன் அவன் வீட்டு பக்கத்துல செடி இல்ல, Not a tree. தோட்டத்தினுடைய மையத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். God had kept it in the center of the garden. நான் நினைக்கிறேன் இப்போ அவளுடைய கண் என்ன ஆச்சுன்னா, What happened to her eyes? கனியை பார்த்தது. It saw the river. இவள் யார் தெரியுமா? Who is she? தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவள். She was created in the likeness of God. ஒரு பெரிய தோட்டத்தினுடைய எஜமாட்டி. She's a mistress of that great garden. இந்த பூமியை பல நாள் நிறைக்க போகிறவள். She's one to fill the இந்த earth உலகத்திலே with காண்கிற fruits. எல்லா ஜீவராசியையும் ஆளும்படி ஒரு குயினாக படைக்கப்பட்டவள். She was created even as a queen to have dominion தேவனுடைய over all the மகிமையினாலும் creations. கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவள். She was crowned with the glory and crown of God. இந்த உலகத்திலே முதலாவது உள்ளவள். She was the first in this world. தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவனாலேயே உருவாக்கப்பட்டவள். One who was created by God for the man who was created in the likeness of God. அவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. We find the glory of God covering them. தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. The presence of God was found in them. every day தேவன் அவர்களை விசிட் பண்ணினார். We find every day God visiting Adam and Eve. சிலர் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் ஒரே ஒரு முறை எங்க வீட்ல வந்து கால் வச்சிட்டு போங்க பாஸ்டர். Once please step in. சிலர் அழுது கொண்டு கேட்கறத பார்த்திருக்கேன். Some would weep and நான் யோசித்து பார்ப்பேன், ஒரு மனுஷன் கால் வைக்கிறதுக்கு அப்படி கெஞ்சுறாங்க, ஆனா இவங்க பாக்கியத்தை எடுத்து பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த எம்பெருமான் டெய்லி வந்து அவங்களை விசிட் பண்ணினார். So for they are pleading for a man to visit, but here we find God created heaven and earth coming and visiting Adam and Eve. ஞாயிற்றுக்கிழமை 5 நிமிஷம் வந்துட்டு போகலையா? Not for 5 minutes. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எவ்விடத்திலே நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சில நிமிஷம் வந்துட்டு போகலையா? Not for few minutes. அவருடைய whole life அவங்க தேவன் அவங்களோடு நடந்தார். Throughout the life we find God walking தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சார். We find God blessing them. தேவனுடைய பிரசன்னம் அங்க மூடி இருந்தது. The presence of God had covered them. அந்த தோட்டத்துல பாவமே அணுக முடியல. There wasn't any sin in that garden. Sin எங்க could not பார்த்தாலும் enter. பரிசுத்தம். There was holiness in the எங்க garden. பார்த்தாலும் தேவ சமூகம். We find the presence of God elsewhere. every day தேவன் அவர்களோடு நடந்தார். We find every day God walking with them. எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனம். What blessed people. எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு What குடும்பம். blessed people. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். How much blessed the family is. அந்த குடும்பத்துல ஒரு நாள் ஒரு காரியம் நடந்துச்சு. In that family an incident took place. அவள் கண்கள் இச்சையினால் நிறைந்தது. Her eyes were filled with lust. இந்த விருட்சம் இச்சிக்கப்படத்தக்கது என்று கண்டாள். She found that the tree was to be lusted. இப்ப எங்க நடந்தா தெரியுமா? Now where did she walk? அவ எங்க இருந்தான்னு எனக்கு தெரியாது. I do not know where she was. தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற கனியை பறிக்கிறதுக்கு அவள் புறப்பட்டு போனாள். She started to pluck the fruit that was there in the center of the garden. ஏவாள் உன்னை இப்பொழுது நடத்தினது என்னது? Eve, what had led you so நீ far? எதனுடைய வழியிலே நடக்கிறாய்? How are you being led? உன்னோடு சீக்கிரம் வரப்போகிற தேவனோடு நடக்க போகிறாயா? Would you walk with God who's going to come? பகலில் குளிர்ச்சியான வேளையில உன்னோடு சங்கி இருக்க இயேசு தேவன் வரப்போகிறார். So God is going to come in the cool of the day. உன்னுடைய கணவன் இப்பொழுது வரப்போகிறான். Your husband is now going to come. பட் இவளை யாருமே நடத்தல. Lord, none has led என்ன her. நடத்துன்னு கேட்டீங்கன்னா, What has led her? அவளுடைய கண்கள் நடத்திச்சு. It was her eyes that led her. அவளுடைய கண்கள் நடத்திச்சு. It was her eyes that led her. நான் சொல்லுவேன், I would say, சத்துருவானவன் நம்முடைய கண்களை பிடிச்சிருமான்னு சொன்னா தேவன் நமக்கு வச்சிருக்கிற எந்த மகிமையும் மனுஷன் காண முடியாது. if Satan captures her eyes,
We cannot see the glory that God has kept for us. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, மத்தேயு 6ஆம் அதிகாரம் Matthew 6 chapter, 22ஆம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Matthew 6, 22 and 23. வாசியுங்கள். மத்தேயு கண்ணானது சரீரத்தின் கண்ணானது விளக்காயிருக்கிறது. சரீரத்தினுடைய வெளிச்சம் விளக்காய் இருக்கிறது. உன் கண் உன் தெளிவாயிருந்தால் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் உன் வெளிச்சமாயிருக்கும். சரீரம் முழுவதும் பிரைட்டா இருக்கும். உன் சரீரம் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா உன் இருந்தால் கண்ணை மாத்திரம் நீ கெடுத்துட்டியானா, கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் உன் இருளாயிருக்கும். சரீரம் முழுவதும் எப்படி ஆயிடும்னு கேட்டா இருளாயிடும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. If thine eye be evil, the whole body shall ஒரு be full of இருட்டிலே darkness. நடக்கிற மனுஷனுக்கு முன்னால் இருக்கிற ஒன்றுமே தெரியாது. A man who's walking in darkness cannot discern what is ahead of ஆகையினால் him. சத்துரு ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே எதை பிடிக்கிறான் என்று சொன்னால், ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே, ஒரு கன்னிகையினுடைய வாழ்க்கையிலே எதை பிடிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கண்களை. We find the adversary catching hold of the eyes of young men and young women. ஆகையால் தான் ஞானி சொன்னான், Therefore அவளுடைய the wise கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. Do not allow him to catch him through his eyes. உன்னுடைய கண்களை காத்துக்கொள். Preserve your eyes. உன் கண்களை பிரகாசமாக்கட்டும். Let your eyes be enlightened. உன் கண்கள் எப்படி பிரகாசமாகும் தெரியுமா? How can your eyes be கர்த்தருடைய enlightened? வசனம் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லியிருக்கு. The word of God would bring clarity to your eyes. சங்கீதங்களின் புஸ்தகம், The book of தேவனுடைய Psalms. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 19ஆம் சங்கீதம் 19th Psalm, 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 8th verse. கர்த்தருடைய வாசி. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையானது. கண்களை தெளிவிக்கிறதுமாய் அது இருக்கிறது. கண்களை ரொம்ப தெளிவாக வச்சுக்கும். The commandment of the Lord is pure, ஒரு enlightening ஒரு the eyes. தேவனுடைய மனுஷன் Man of தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவானால், If he follow the அதை laws of God, யோசிப்பானால், if he would consider, அவன் கண்ணு ஒரு நாள் இருள் அடைஞ்சு போகாது. His eyes would never become dark. அவனுடைய கண்கள் எப்போதும் தெளிவாய் பார்க்க வேண்டியவைகளை மாத்திரம் பார்க்க வேண்டுமானால், அவனுடைய கண்களை தெளிவாக்குவதற்கு தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறது அவருடைய கற்பனைகள். God has kept his commandments that his eyes may be enlightened. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. ஆகினாலே பாருங்கள், Therefore look. இப்பொழுது அவள் தன்னுடைய இச்சையினாலே இழுக்கப்பட்டதினாலே தேவன் வைத்த, தனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் மறந்து விட்டு தன்னுடைய கண்களால் இழுக்கப்பட்டு போகிறார். So since she is drawn by the lust of the eyes, she has forgotten what God has kept, and she is drawn உட்கார்ந்து by இருக்கிற the eyes. ஒவ்வொருவரும் நம்மை கவனித்துக் கொள்ளும். Every one of us who are seated, we are got to. நாம ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா? You know why we are seated here? நாம ஏன் நிக்கிறோம் தெரியுமா? You know why we are standing? நாம எப்படி விழாம நடக்கிறோம் தெரியுமா? How we ought to walk without நான் fall? எப்படி விழாம ஓடுறோம் தெரியுமா? How do we run without being இந்த fall? பூமிக்கு ஒரு சக்தி இருக்கிறது, ஈர்ப்பு சக்தி என்று ஒன்று Oh, இருக்கிறது. we find there's a gravitational force for this இந்த earth. ஈர்ப்பு சக்தி மாத்திரம் இல்லாட்டா நாம யாரும் உட்காரவே If the- எல்லாம் மிதந்துகிட்டு If the இருப்போம். force of gravity is not there, we will not be seated. அந்த we'll be ஈர்ப்பு floating. சக்திக்கு நம்முடைய சரீரம் இடம் கொடுக்கிறபடியினாலே தான் நீங்க உட்கார்றீங்க, நடக்கிறீங்க, ஓடுறீங்க, கிரியை செய்கிறீர்கள். ஒரு இழுப்பு சக்தி இருக்கிறது. Since the body gives rooms to the force of gravity, we are able to sit, we are able to run, we are able to walk and do everything. அதே விதமாக இந்த உலகத்திலே மனிதனை இழுப்பதற்கு மிக ரெண்டு சக்திகள் இருக்கு, பெரிய ரெண்டு சக்திகள் இருக்கு. There are two great forces to draw man unto them. நீங்கள் வேதத்தை If you read வாசிப்பீர்களானால், the word of God, யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் James 1st chapter, 14ஆம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 14th and 15th அவனவன் verse. தன் தன் சுய அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு இழுக்கப்படுகிறான். சிக்கென்று சோதிக்கப்படுகிறான். Every man is tempted when ஒரு he's drawn away மனுஷன் with lust. தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பின்பு சோதிக்கப்படுகிறான். Every man is tempted, is drawn away of his own lust. சோதனையினுடைய முடிவு மரணத்துல கொண்டு போய் விடும். The end of temptation is death. அப்போ தந்தன், அதாவது இன்னொருத்தர் இச்சை இல்ல, Not the lust of anybody else. அவனவன்
சரீரத்திலே ஒரு இச்சை என்று ஒன்று இருக்கிறது. There is lust in each and every body. எத்தனை பரிசுத்தவானானாலும் சரி, How much he may be a saint. ஒவ்வொரு மானிட சரீரத்திலே உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் சரீரத்திலே இச்சை என்று ஒன்று இருக்கிறது. For every human being in his body, lust prevails. எந்த பரிசுத்தவானும் இல்லைன்னு சொல்ல முடியாது. No saint can say that he has no lust. இது தேவன் சரீரத்திலே வைத்திருக்கிறார். God has kept this in our body. அவனுடைய இச்சை அவனை இழுக்கிறது. It is their own lust that is அவனை drawing them. எங்கே இழுக்கிறது என்று Where கேட்டால், does it draw? அவனை ஒரு சோதனைக்குள்ளே இழுக்கிறது. It draws them to temptation. அவனை ஒரு மரணத்துக்குள்ளே இழுக்கிறது. It draws them to death. ஆனால் இந்த சோதனையிலே தப்பிக்கொள்ளும்படியாக இன்னொரு மகிமையான இழுப்பின் சக்தியை தேவன் வைத்திருக்கிறார். That he may escape from the temptation, God has kept a glorious drawing power. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் The book of Hosea. 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Hosea 11:4. ஓசியா 11:4 வாசிப்பீர்களானால், Hosea 11:4. மனிதரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே உன்னை இழுத்தேன். I have drawn you through cords of love. இழுத்து என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நுகத்தடியை முறித்தேன். And he broke the yoke. ஆண்டவர் ஒரு பக்கம் இச்சை இழுக்குது, On one hand, it's a lust that is ஒரு drawing. பக்கம் ஆண்டவர் கயிறு கட்டி அந்த அன்பு என்கிற கயிறினாலே தேவன் இழுக்கிறார். God through cords of love is drawing us. சில வேளைகளிலே பாருங்கள், Look at sometimes சில பிள்ளைகள் தங்களுடைய கண்களை தவறான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, when some children offer themselves to the lust of the eyes, தகப்பனுடைய அன்போ, the love of the father, தாயினுடைய அன்போ, the love of the mother, பெற்றோர் காட்டின பாசங்களோ the love of the parents, அவர்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. they know not. தவறான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு ஆயிரமான பேர். Giving room to the lust and getting destroyed. தன்னை உண்மையாய் நேசிக்கிற பெற்றோருடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. They cannot understand the true love of the parents. ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? Why they are not able to நான் understand? சொல்லுவேன், I would say அவருடைய கண்கள் ஒரு இச்சைக்கு இடம் பெற்று விட்டது. their eyes are given room to lust. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, ரெண்டு சக்திகள் இழுக்கின்றன. there are two forces. ஒன்று அவனுடைய இச்சை அவனை மரணத்துக்கு இழுக்கிறது. Lust is drawing them to death. இன்னொன்று தேவனுடைய அன்பு அவனை ஒரு கட்டுகளை அறுத்து விடுதலையாக்குவதற்கு இழுக்கிறது. The love of God is drawing him from all bondage. நீங்கள் இன்னும் வாசிப்பீர்களானால், If you read எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் Book of Jeremiah. 31ஆம் அதிகாரம் Jeremiah 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Third verse. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், I have drawn you through everlasting love. ஆதலால் உன்னை காருண்யத்தினால் இழுத்துக்கொண்டேன். I have drawn you with loving kindness. தேவனுடைய லவ்விங் கைண்ட்னஸ், தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனை இழுக்கிறது. The loving kindness of God is able to draw a man to him. இழுத்து என்ன பண்ணுகிறார்? After drawing him, what does he do? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் says- 18:35 உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்று. Kindness has made me great. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் ஏன் இழுக்கிறார்னா, You know why அவன் God நுகத்தை முறிப்பதற்காக, to அவன் break பாரத்தை his yoke, நீக்குவதற்காக, remove his burden, அவனை இளைப்பாற to பண்ணுவதற்காக, make him rest. நான் சொல்லுவேன் அவனை உயர்த்துவதற்காக. I would say to exalt him. அவருடைய அன்பும் அவருடைய காருண்யமும் ஒரு பக்கத்திலே இழுக்கிறது. We find the love of God and the kindness ஆனால் drawing இன்னொரு him. பக்கத்திலே இச்சை இழுக்கிறது. On the other hand, it's the lust that is drawing, pulling. ஏவாள், Eve, நீ எதுக்குமா கண்ணை கொடுத்துட்ட? what for whom did he give கண்ணை us? தவறான இச்சைக்கு நீ கொடுத்ததுனால வேதம் என்ன சொல்லு தெரியுமா? Since you gave your eyes to wrong lust, நீ மரிப்பாய், you would die. புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவ. The day you would eat of this fruit, you would surely die. தேவ சமூகத்தை இழந்தாள். She lost the presence of God. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை She இழந்தாள். lost the blessings of God. வருத்தமும் வேதனையும் பயமும் அவள் வாழ்க்கையிலே வந்தது. Pain, burden, agony and fear. இத்தனை நஷ்டங்கள் ஏன் உன் வாழ்க்கையில வந்தது? How come this loss in your life? இவைகள் தேவன் உனக்கு உண்டாக்கவில்லை. It's not God who has created all ஒரு that. காலத்திலே தேவனோடு இருந்தவள், Once she was with God. தேவ சமூகத்திலே இருந்தவள், She was found in the presence தேவ of God. சமூகத்திலே மகிழ்ந்தவள். She rejoiced in the presence of இன்றைக்கு God. பயமும் திகிலும் சாபங்களும் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி வந்தாள்? Now fear and curse, how come it has come in her life? ஐயோ, என்னுடைய கண்களை நான் மூட வேண்டிய வேளையிலே
தேவனை பார்க்க வேண்டிய கண்களுக்கு பதிலாக என்னுடைய இச்சையை தூண்டுகிறவைகளை நான் பார்த்தேன். The eyes that I got to look unto God, I gave it to the rooms of lust. அன்பானவரே, Dear ones, உங்கள் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்பார். let your eyes look unto God alone. சங்கீதக்காரன் சொன்னான், The psalmist என் says, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டே இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதே இல்லை. I would place my God before me and I would look at him. I will never be shaken. உன்னுடைய இச்சையை தூண்டுவதற்காக To tempt மிக you. அழகுள்ளவைகளாக, Something what மிக is beautiful. ஆசீர்வாதம் போல, Something what உன்னை appears to be உயர்த்துகிறது போல தெரிகிற காரியங்கள் factors that may exalt you. உன்னை இழுக்கும் போது ஒரு அன்பு உன்னை இழுக்கிறது என்கிறதை நீ மறந்துடாது. You should not forget that வாலிபனே, love, young man, கன்னிகையே, young man, young பெரியோரே women, சிறியோர் elders and youngsters. எப்பொழுதுமே ஒரு அந்த அன்பின் இழுப்புக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களானால் If you keep your life, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் நுகம் சுமக்கிற ஒன்றாயிராது, வருத்தம் சுமக்கிற ஒன்றாயிராது. அது ஆசீர்வாதமானதாக, அது உயர்வுள்ளதாக இருக்கும். if you keep your life in the cords of the love of God, it would not lead you to pain and agony. It will lead you to happiness and blessing. என்னுடைய டீனேஜ் பருவத்தில், என்னுடைய 13வது வயதிலே, When I was 13, இந்த இச்சைக்கு நேராக என்னுடைய கண்களை நான் திருப்பினேன். I turned myself to the eyes of என்னுடைய lust. வாலிபர்களுடைய ஆலோசனைக்கு நன்றாய் இருந்தது. The counsel of my friends appeared good. அந்த ஆலோசனை இழுக்கப்பட்டு நான் வீட்டை விட்டு போனேன். So என் according to the தாயை counsel, வெறுத்தேன், தகப்பனை வெறுத்தேன். I hated my அவர்களுடைய mother, அன்பு I hated எனக்கு my father. துரோகமாய் தெரிந்தது. Their love was நான் betrayed. வெளியே unto me. போனேன். I went out. என்னுடைய 21வது வயதிலே என்னுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்குள்ளே வந்தது. When I was 21, I came to the end of ஆனால் my என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory அந்த be to God. 21வது வயதிலே என்னை இழுக்கிற ஒரு அன்பின் தெய்வத்தை நான் கண்டுபிடித்தேன். I saw the loving God who would draw me when I was 21. என்னுடைய கண்களை நான் மூடினேன். I had closed my eyes. என் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நான் I அர்ப்பணித்தேன். surrendered my life to என்னுடைய God. வாழ்க்கையில எத்தனையோ குற்றங்கள் வந்தன. There were many transgressions in my ஆனால் அந்த life. அன்பின் அழைப்புக்கு நான் அர்ப்பணித்தேன். I surrendered myself to the calling of God. அதனுடைய முடிவு Then என்னுடைய thereof, சாபங்கள் விலகின. all my curses இன்றைக்கு departed. நீங்கள் பார்க்கிறது போல Even as you look அந்த at me, காருண்யம், அந்த the கிருபை, kindness, the grace, அந்த அன்பு the love என்னை பெரியவனாய் உயர்த்திட்டு. has made me great and has exalted. இப்பதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Brother, I would like to tell you, கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared for you. தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த உலகம் காணவில்லை. The world has not seen what God has prepared. இந்த உலகத்தின் கண்கள் காணவில்லை. The eyes of the world has not seen ஆனால் what, ஆவியாய் இருக்கிற கர்த்தர் ஒன்றை காட்டுகிறார். but the Spirit of தன்னுடைய God பக்கமாக இழுத்து, drawing us to Him. நான் உனக்கு ஆயத்தம் பண்ணதை காணப்பா, நீ பாரப்பா. See what I prepared for you. நான் சொல்லுகிறேன், I would tell you. 2 குமாரர்களை குறித்து வேதத்தில் எழுதி இருக்கிறது. Word of இளைய God speaks குமாரன், about மூத்த குமாரன். The two இளைய sons. குமாரன் அப்பா விட்டு போயிட்டான், The younger son, சமூகத்தை விட்டு போயிட்டான். he left the presence of his father. இப்ப பண்ணி திங்கிற தவிடு தான் அவனுக்கு கிடைச்சது. He got the husk that the swine would eat. ஆனா அவனுடைய புத்தி ஒரு நாள் தெளிஞ்சது. But once his அவன் mind கண்ணு தெளிஞ்சது. received clarity, அவன் என்ன ஏன் திரும்பி வந்தான் No, தெரியுமா? why he turned அவன் back? ஒன்றை கண்டுபிடிச்சான். He saw one. அப்பா வீட்டுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சான். saw what was there in the father's house. பணத்தை கொண்டு போய் எல்லாம் செலவழிச்சிட்டு இப்ப யோசித்து பார்க்க, அப்பா வீட்டுல 2 காரியம் இருக்கு. ஒன்று திருப்தி, இன்னொன்று ஆகாரம். Then the food. இந்த 2 அங்க இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சான். என் பணத்துல இல்ல, Not in my என்னுடைய money, நண்பர்கள் மத்தியில் அது இல்ல, not amidst my friends, நான் உலகத்துல அனுபவிச்ச இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில இது ஒண்ணுமே இல்ல. nothing in the glamorous life. எதை I enjoyed. அனுபவிச்சாலே என் வாழ்க்கையில திருப்தி இல்ல. Whatever I enjoyed never brought me பட் திருப்தி satisfaction. என்னுடைய அப்பா வீட்டுல இருக்கு. There is satisfaction in the house of my father. ஆகாரம் எங்க அப்பா வீட்டுல இருக்கு. There is food in the house of my father. அன்பு எங்க அப்பா வீட்டுல இருக்கு. Love is there in the house of my father. இரக்கம் எங்க அப்பா வீட்டுல இருக்கு. Mercy is there in the house of my father. நிச்சயமா எங்க அப்பா என்னை சேர்த்துக் கொள்ளுவார். Definitely my father will gather me. என்னை தள்ள மாட்டார். He will never cast me away. அறிவு வந்த பொழுது When he received the அவன் knowledge, இருக்கிற வண்ணமாகவே புறப்பட்டு அப்பா வீட்டுக்கு he வந்தான். proceeded even as he was to ஆனால் his ஒரு பெரிய father's house. துக்கமான சம்பவம் என்ன தெரியுமா? And what about a sorrowful state? வீட்டுக்குள்ளேயே இருந்தான். One son was inside there. அப்பாவுக்கு ஊழியம் செய்தான். He did this service அப்பா to தனக்கு என்ன வச்சிருக்கிறார் என்ற அறிவு அவனுக்கு இல்லாம போச்சு. he never knew what the father had prepared அப்பா for him. என்ன சொன்னார் தெரியுமா? You know what father spoke to him? டேய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதுடா. Son, whatever is mine is yours. இந்த வீடு உன்னுடையது, The house is yours. மந்த உன்னுடையது,
Everything is yours. வேலைக்காரன் உன்னுடையவன். The servants are yours. இந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் உன்னுடையது. And all the young calves are இந்த yours. ஆடு மாடு உன்னுடையதுடா. The sheep and the goat belongs to எல்லாம் you. உன்னுடையது. Everything is yours. அது என்னுடையதுங்கிற அறிவு அவனுக்கு இல்லாதனால அவன் என்ன கேட்டான்னு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. You never gave me the young one of a calf. வாலிபனே உன்னுடைய அறிவு எங்க போயிடுச்சு? Young man, where has your அவன் knowledge ஏன் left வெளியே you? நின்னான் தெரியுமா? You know why he stood up? அவனுக்கு ஒரு அறிவு இல்லங்க. He never had a எங்க knowledge. அப்பா எனக்கு வீட்டை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. Father எங்க has அப்பா earned a- மந்தையை சம்பாதிச்சு father வச்சிருக்காரு. has earned எங்க a அப்பா flock. வேலைக்காரனை சம்பாதிச்சு Father has earned the வச்சிருக்காரு. servant. எல்லாம் என்னுடையது. Everything is mine. எல்லாம் என்னுடையது. Everything pertains to என் me. தம்பிக்கு ஒரு கண்ணுக்குட்டியை தான் கொடுத்தாரு. He gave only a calf to his young After all brother. ஒரு கண்ணுக்குட்டி. After all, a calf to. அப்பா எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்காரு. How much the father has earned? அது அவன் அறிஞ்சிருப்பான். ஆனா Had he known that, அவன் வெளியே போயிருக்கவே மாட்டான். he would never have left the இன்னைக்கு house. அநேகர் தேவனை விட்டு ஏன் போயிடுறாங்க You know தெரியுமா? why many leave God? தேவனுடைய அன்பை விட்டு ஏன் போயிடுறாங்க Why do தெரியுமா? they leave the love of God? நான் சொல்லுவேன், I would say, தகப்பன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத இன்னைக்கு காண முடியாதபடி அநேகருடைய கண்களை இச்சை என்கிற ஆவிகள் பிடித்து அலக்களிக்கின்றன. the spirit of lust is attracting the eyes of young people. இந்த Therefore, they உலகம் know not. இச்சைகளும் அழிந்து போகும். The world and the lust would perish. பட் தேவன் உன்னை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். God has kept you for everlasting கர்த்தருடைய blessings. நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. நான் சொல்வேன், I would say, கண்களை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். turn your eyes towards God. தேவனுடைய சமூகத்துக்கு நேராக திருப்புங்கள். Turn them to the presence of God. தேவனுடைய அன்பை விட்டு விலகாதிருங்கள். Never depart from the love of God. நான் ஒரு துக்கமான ஒரு சம்பவத்தை வேதத்திலே வாசிக்கலாம். You can read a sorrowful incident in the Word of God. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் The book of Judges. 13ஆம் அதிகாரம் 13th chapter. தயவு செய்து 5ஆம் வசனத்தை பாருங்கள். Judges 13:5. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் ஒரு சவரம் கத்தி சகோதரியை படலாகாது. பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், Lord speaks to a நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். shall conceive and bear a son. அவன் தலையின் மேல் அவன் சவரம் கத்தி தலையின் படலாகாது. மேல் சவரகன் கத்தி படுவதில்லை. அந்த பிள்ளை பிறந்தது முதல் அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். தேவனுக்கு நசரேயனாய் பரிசுத்தவானாய் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையாய் தேவனுக்கென்று இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு ரட்சிப்பான். அவன் ஒரு கிங், அவன் ஒரு நியாயாதிபதியாக ஆக்குவேன். I'll make him a judge and king that he may deliver Israel from their hand of adversaries. இன்னும் பிள்ளை உருவாகவே இல்லைங்க. Now the child is not yet அம்மா formed. மலடியா இருக்கிறா. She's barren. The இன்னும் mother is கரு barren. உருவாகவே இல்லை. If the seed is not conceived, அந்த பிள்ளையை குறித்து பெரிய திட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். God has a அவன் great plan. பிறந்தது முதல், From the time he's அவன் வளர்ந்தது முதல் அல்ல, Not when அவன் he was born. என்றைக்கு பிறந்தானோ The moment he is born, அன்றையில இருந்து that day onwards, அவன் தேவனுக்குரியவனாய் இருப்பான். shall belong to God. தேவன் அவனை பயன்படுத்துவார். God would utilize him. அவன் பிறந்தான். He was born. நீங்கள் 24ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அந்த பிள்ளை வளர்ந்தது. And the child grew. அந்த பிள்ளையை தேவன் ஆசீர்வதிச்சார். And the Lord blessed the child. எவ்வளவு அருமையான பிள்ளை பாருங்க. What a தேவனால் wonderful முன்குறிக்கப்பட்ட பிள்ளை, child foreordained by தேவனால் God, தீர்மானிக்கப்பட்ட பிள்ளை, determined by God, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. and a child blessed by God. அடுத்த வசனம் சொல்லுகிறது, Next verse says, தேவன் அவனை ஏவத் தொடங்கினார். and the Spirit of the Lord began to move him. அவனை ஏவத் தொடங்கினார். எதற்காக? Spirit of God began to பெலிஸ்தியர்களை அழிக்கும்படியாக அவனை ஏவத் தொடங்கினார். The Spirit of God moved him that he may destroy the Philistines. தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிக்கும்படி அவனை ஏவத் தொடங்கினார். That he may start his work, we find him urging him. இன்னொரு விதமாய் சொன்னால் தேவன் அவனை நடத்தத் தொடங்கினார். In other words, God started leading him. பட் அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. So the next chapter starts. நான் ஒரு பெண்ணை கண்டேன். I saw a girl. அவள் என்னுடைய கண்ணுக்கு ரொம்ப பிரியமாயிருந்தாள். She was beautiful to look at. அவனுடைய அதிகாரம் முடிகிற வரைக்கும் பாருங்க. Look to அவன் the end. கண்கள் எதை பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா, What about his eyes? தேவனையோ Whether தன்னுடைய God, அழைப்பையோ whether his calling, தேவனுடைய அன்பையோ whether the love of God, தனக்கு தேவன் வைத்திருந்த பாக்கியத்தையோ whether the privilege அவன் that God, காணவே இல்லை. he never saw அவன் that. கண்டதெல்லாம் அந்த பொண்ணை கண்டேன், இந்த பொண்ணை கண்டேன், வேசிய கண்டேன், இவைகளையே அவன் கண்டு கண்டு கடைசியாக தன் வாலிபத்தில் தானே தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான். Whatever he had seen from his young age, he saw girls and harlots. In the end, he destroyed his life. Brother, நம்முடைய கண்கள் ரொம்ப பிரதானமானது. our eyes are very important. நம்முடைய கண்கள் பிரதானமானது.
Our eyes are very important. நம்ம சண்டே ஸ்கூல்ல பாடுவோம், 2 சின்ன கண்கள். 2 little eyes. எதுக்கு? What for? தேவனை பார்க்கிறது. To look unto God. 2 சின்ன கண்கள் 2 little eyes. தேவனை பார்க்கிறது. That it may look unto God. இந்த தேவனை பார்க்கிறத விட்டுட்டு Leaving உன் the church. வாலிபத்திலேயோ அல்லது உன் எந்த நிலையிலேயோ Whatever may இந்த be your கண்கள் state. உன் இச்சைக்கு நேராக இழுக்கப்படுமானால் The eyes are drawn to lust. முடிவு ஆபத்தானது. The end is calamity and danger. முடிவு ஆபத்தானது. The end is danger. சிம்சோன் நமக்கு எச்சரிக்கையா இருப்பானா. Let Samson be a warning. ஆகையினாலே அவள் இச்சையினால் கண்கள் இழுக்கப்பட்ட பொழுது When eyes were drawn by lust, தேவன் தனக்கு வைத்திருந்த மகிமையை இழந்து போனார். she lost the glory that God kept for உங்கள் her. கண்கள் எப்பொழுதும் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நோக்குவதாக. Let your eyes look unto what God has prepared for you. நான் முதலாவது சொல்லுவேன், First I will tell you. மனிதனுடைய இச்சை தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை உங்கள் கண்கள் காணாதபடி மறைக்கிறது. The lust of man would shut your eyes from seeing what God has prepared. இரண்டாவது நடத்தல் இருக்கிறது. There is a second leading. ஆதியாகமத்தின் புஸ்தகம் The book of Genesis. 4ஆம் அதிகாரம் Genesis 6ஆம் 7ஆம் வசனம் சீக்கிரம் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உனக்கு உண்டாயிற்று? ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் நீ மேன்மை நன்மை இல்லையோ? செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் நீ பாவம் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் பாவம் வாசற்படியில் உன்னுடைய படுத்திருக்கும். வாசற்படியிலே படுத்திருக்கும். இங்க 2 நடத்துகிறதை பார்க்கலாம். We find 2 sorts of leading. 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார், Both these people came to the temple. அல்லது தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார், They came to the presence of God. அல்லது தேவனை ஆராதிக்க வந்தார்கள். They came to worship God. தேவனுக்கு காணிக்கை செலுத்த வந்த 2 They பேர். came to give their offerings to God. ஒருவனை தேவன் அங்கீகரித்தார், God acknowledged one, ஒருவனை தேவன் அங்கீகரிக்கல. and God never acknowledged the other. உடனே அவனுடைய முகநாடி வேறுபட்டது. Immediately his countenance fell. அவனுக்குள்ளே ஒரு சின்ன எரிச்சல் உண்டாயிற்று. There was wrath. பாருங்க, எரிச்சல் உண்டான உடனே அங்கே கர்த்தருடைய வசனம் வருகிறது. The moment when he was filled with wrath, the word கர்த்தர் of உடனே God came. சொல்றாரு, And God says, ஏன்பா எரிச்சல் உண்டாயிடுச்சு? why are the wrath? ஏன் முகநாடி வேறுபட்டது? Why is the countenance fallen? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? If thou doest well, shall thou not be பாருங்க, accepted? ஆண்டவர் உடனே அவனுக்கு நேரே வருகிறார். Immediately God appears before ஆனா him. நீங்க வாசித்து பாருங்க, அவன் அந்த வார்த்தை கீழ்ப்படியல்ல. He never obey the word of God. அந்த எரிச்சலுடைய ஆவி தனக்குள்ளே வந்த போது When the அவன் உடனடியாய் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருப்பானால் காயினுடைய சரித்திரம் வேறு The விதமாய் spirit of wrath came to him. Had you obeyed ஆனால் the words of இன்னைக்கு இந்த God, காயின் அலைந்து திரிகிறவனாக மாறி you போனான். find Cain wandering about. ஏன் அலைஞ்சு திரிஞ்சப்பா? Why does he wander? நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You're the child of God. இந்த உலகத்திலே புருஷனால் மனைவியினால் பிறந்த the first born. You're the first child born of Adam and நீ Eve. எவ்வளவு மகிமைக்கு உரியவன். You pertain to the நீ glory of எவ்வளவு God. கனத்துக்கு பாத்திரமா. You pertain to ஆனா நீ honor. இப்ப என்ன செய்கிறாய்? What are you doing? உன் வாழ்க்கையிலே நிலையற்று அலைந்து கொண்டிருக்கிறாய். Your life became the life of a ஏன்பா wanderer. அலைகிற? Why do you wander? உன் வாழ்க்கையில தன் தம்பியை பற்றி எரிச்சல் வந்த உடனே தேவன் அவனோடு பேசினார். When anger came concerning his brother, நன்மை God செய். started. Do நன்மை செய். good. நன்மை செய். Do good. நீ நன்மை செய்தால் If you do இந்த பலியினால் இந்த காணிக்கையினால் வந்த மேன்மையை காட்டிலும் நான் உன்னை மேன்மையா வைப்பேன். I will exalt you more than the blessings through the offering. நான் சொல்லுவேன், I will tell ஒரு you. எரிச்சலால காயின் நடத்தப்பட்ட பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மறுத்தான். When Cain was led by the spirit of wrath, Cain disobeyed the word of God. பாருங்க, தேவன் நடத்துகிறார். Look, God leads him. தேவனுடைய வார்த்தை நடத்துது. The word of God is leading. ஏன் அந்த வழியில அவன் நடக்க முடியல? Why was he not able to walk in that அவனுடைய path? உள்ளத்திலே உள்ள எரிச்சல். The anger that was there in his heart. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, நம்ம நினைக்கணும், நம்மளை எரிச்சல் நடத்துகிறதா அல்லது கர்த்தருடைய வார்த்தை நடத்துகிறது? whether it's anger that is leading us or the word of God that is இந்த leading us, உலகத்தில் நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமானால் that you may attain excellence in this நான் world, சொல்லுவேன், I will tell you, எது சரி
எது தவறு என்று அல்ல, What is not what is correct or what is கர்த்தருடைய wrong. வசனத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender myself to the word of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். you need not need the spirit of wrath to do சங்கீதம் evil. 37:8 சொல்லுகிறது, எரிச்சல் என்ன செய்யும்னா Psalms உன்னை 37:8. பொல்லாப்புக்குள்ள நடத்திரும். Wrath would lead you to evil. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, எபேசியர் 4 அதிகாரம் Ephesians 4 26 27 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். Ephesians 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உன் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக எரிச்சல் தணிய கடவது. வசனம் முற்று பெறல, அரைப்புள்ளி தான் போட்டிருக்கு. So only the colon is mentioned there. Let not the sun இந்த go வார்த்தை down upon முடியல. you. The word is not yet. எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக தணிய கடவது. Let not the sun go down upon your wrath. பிசாசுக்கு என்ன செய்யாத, இடம் கொடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, Never give place to the நீ devil. சூரியன் அஸ்தமிச்ச பிறகும் உன் இருதயத்துல எரிச்சலை வச்சிருந்தா அடுத்தது உள்ள வரப்போறது யாரு கேட்டா பிசாசு இடம் கொடுத்துறாத. So when once the sun sets and if there's anger in you, next the devil would step inside. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எரிச்சலை எவ்வளவு நேரம் அனுமதிக்கிறார்னா சன்செட் வரைக்கும் தான். So in a man's life, he can allow anger நீ even up to அதோடு sunset. நீ படுக்கைக்கு செல்லுவாயானால் If you go and lie down, அடுத்தது உன்னை ஆள போகிறது தேவன் அல்ல, பிசாசு. what is going to control you? It's not God, it's the devil. நீ ஒரு பிசாசின் பிள்ளையாக மாறி You would போவாய். become the child of the devil. தேவனுடைய நடத்தலை நீ இழந்து போவாய். You will lose the leading of God. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? What is the word of தேவனால் God? அபிஷேகம் பெற்றவன் சவுல். Saul is anointed by God. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He's a prophet. வேதம் சொல்லுகிறது, The word of God கர்த்தருடைய ஆவி உன்மேல் வருவார். The spirit of God would நீ come upon தீர்க்க you. தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக நீ மாறுவாய். You would prophesy and would become a different man. மனுஷர்களில் இருந்து வேறுபட்ட ஒரு மனுஷன். You will be separated from ஆனால் mankind. வேதம் சொல்லுகிறது, The word of God ஒரு நாள் தாவீதை பாடுகிறதை கேட்டான். So he asked David to sing. அவனுடைய இருதயத்தில் எரிச்சல் வந்தது. The wrath came in his heart. அவன் முகநாடி வேறுபட்டது. His countenance fell. முடிவு என்ன தெரியுமா? What was the end thereof? தேவன் விலகினார். Find God departing தேவன் from Saul. விலகினார். God departing from him. அவன் மேல் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது. An evil spirit sent by God started troubling Saul. அன்பான கர்த்தருடையவர்களே, Dear children of God, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களே, those who receive the Holy Spirit, பாஷைகளை பேசுகிறவர்களே, those who speak in tongues, தீர்க்கதரிசிகளே, those who are prophets, போதகர்களே, நீங்கள் யாரானாலும் சரி, whoever you may be, உங்கள் இருதயத்திலே யாரை குறித்தோ எதை குறித்தோ நீங்கள் எரிச்சலை உள்ளே வளர்ப்பீர்கள் ஆனால் ஆபத்து உங்களுக்கு. if you would allow wrath or anger to grow in your heart, it would lead you to danger. தேவனுடைய ஆவியானவர் எரிச்சலின் ஆவி இருக்கிற இடத்திலே வாசம் பண்ணுகிறது இல்லை. The spirit of God would never dwell where there is the spirit of wrath. அவர் விலகி விடுகிறார். He would depart. அடுத்தது என்ன நடக்கிறது? Next what ஒரு happens? பொல்லாத ஆவியினுடைய ஆளுகை நடக்கிறது. The domain of an evil spirit enters you. இவனை பாருங்கள், Look, கொலைவெறி பிடித்தவனாக murderous spirit. அவனை அழித்தே தீர வேண்டும். Somehow I'm going to kill him. அவன் சுற்றி திரிகிறான். He's wandering here and there. சவுலுடைய அபிஷேகம் என்ன? Saul, what about your anointing? இப்போ தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கவில்லை. You know, he's not able to receive the word of God. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end ஒரு thereof? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போறான். He went to women of who's dealing in அவனுடைய முடிவு sorcery. என்ன தெரியுமா? What about the end? ஒரு அருமையான பிள்ளை யோனத்தான். Jonathan was a ஒரு wonderful child, நல்ல குடும்பம். a wonderful family. கில்பவா மலையில எல்லாம் ஒரே நாள்ல குடும்பமா செத்து On கிடக்குறாங்க. a single day, they were slain and destroyed in Mount Gilboa. சவுலே, உன் குடும்பத்துக்கு ஏன்பா இந்த கதி? Saul, what happened to your family? ஏன் உன் பிள்ளைகள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க? Why your children are dead? ஏன் உன் பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குறாங்க? Why your children perish? இன்றைக்கு அந்த சவுல் எழுப்பின்னு சொல்லுவான். Today, if Saul would rise, he would say, நான் தலை மேல அடிச்சிட்டு சொல்லுவான், he would hit his தேவன் head. என்ன இதுக்கு அழைக்கவே இல்லை. God had never called me for this. தேவன் என்ன அழைக்கவே இல்லை. God never called me for this. அமலேக்கரை அழிக்கிறதற்காக
பெலிஸ்தேரை அழிக்கிறதுக்காக தேவன் என்னை தெரிஞ்சு கொண்டார். God chose me to ஆனா destroy யாரை Amalekites and அழிக்கணுமோ அவங்க கையாலேயே நான் அழிஞ்சு போயிட்டேன். So he was destroyed by ஏன்பா those அழிஞ்சு போயிட்டேன்? Why you were destroyed? அந்த எரிச்சலின் ஆவிக்கு நான் இடம் கொடுத்தேன். I gave room to the spirit of anger. ஆனா அதே வேளையில At the same time, இவன் துரத்துறான் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகும். glory and honor be to the name of அந்த God. சவுலே சொல்லுகிறான். Saul 1 himself. சாமுவேல் 24 அதிகாரம் 1 Samuel 24 chapter 17-18 வாசிங்க. 17 and 18. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய். நானோ உனக்கு தீமை செய்தேன். யாருக்கு நன்மை செய்தாய்? To whom did he do good? நான் உனக்கு தீமை செய்தேன், பட் நீ எனக்கு நன்மை I செய். have rewarded the evil, but thou hast rewarded me good. அதன் முடிவு என்ன? What was the end? வாசிங்க. நீ எனக்கு நன்மை செய்ததை நீ எனக்கு நன்மை செய்ததை இன்றே விளங்க பண்ணினாய். இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கர்த்தர் கொடுத்திருந்தும் என்னை உன் கையிலே ஒப்பு கொடுத்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. நீ என்னை கொன்று போடல. ஒருவன் தான் மாற்றானை கண்டுபிடித்தால் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாய் விடுவானா? நீ விட்டுட்ட. ஆ. You have இன்றே நீ எனக்கு செய்த நீ எனக்கு செய்த நன்மைக்காக நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. Therefore the Lord நீ rewarded you. யாராயிருவ? நீ யாராயிருவ? What நீ would you ராஜாவாயிருவப்பா. What you would become? எரிச்சல் அடைந்த ராஜா செத்து கிடக்குறான். This நன்மை செய்த வேலைக்காரன் ராஜாவா உட்கார்ந்திருக்கான். we find the servant who has done good. கர்த்தர் அவனை உயர்த்தின. It's God who exalted David. அவன் யார் தெரியுமா? You know who is he? தீமைக்கு நன்மை செய்தான். He did good for evil. ஒரு முறை நான் என்னுடைய ஆரம்ப நாள் ஊழியத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். During the earlier days of பாஸ்டர் ministry. சுந்தர ஐயா காலை ஆராதனையில் ஒரு அழகான பிரசங்கம் பண்ணாராம். தீமைக்கு தீமை பதிலுக்கு பதில் செய்யவே செய்யாதீங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு அழகான பிரசங்கம் பண்ணி அன்றைக்கு ஒரு எல்லாரையும் ஆவிக்குள்ளாய் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கினார். He led them to a great revival in spirit. முன்னால ஒரு பெரிய வயசான ஐயா உட்கார்ந்திருப்பாங்களாம். There was an elderly person sitting. அவர் எழும்பி வந்தாராம். He rose up and பாஸ்டர் said, Pastor, இன்னைக்கு நீங்க ரொம்ப லோ கிரேடுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னார். I've gone to the lowest grade. என்னன்னு கேட்டாராம். I said, what? கிறிஸ்தவம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுங்கிற போதிக்கிறது அல்ல. இயேசு நமக்கு என்ன போதிச்சார்னா, தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய். Jesus taught us, do good to those who do evil to us, not. தீமைக்கு தீமை செய்யாதுங்கிறது உலகத்தான் சொல்றான். The worldly man would say, do not do evil. இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்னா, What about Jesus? தீமை செய்தவனுக்கு நன்மை செய். Do good to those who have done evil. நீ பதிலுக்கு பதில் செய்யாத. Do not reward them நீ accordingly. நன்மை செய். Do good. நீ நன்மை செய்தால் If you do நீ good, யார் ஆயிருவனா? what would you become? நீ ராஜாவாயிரு. You would become a king. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The word of God நம்ம says. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். An incident known to us. யோசேப்பு ஒரு 17 வயது உள்ள ஒரு டீனேஜ் பாய். Joseph was a 17-year-old அவனுடைய teenager. அண்ணன்மார் எரிச்சல் அடைந்தார். His brothers were அவனுடைய jealous. ஆசீர்வாத வாழ்க்கை கண்டு எரிச்சல் They அடைந்தார். were jealous of his அவனை blessing. 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டாங்க. They sold him for நீங்க 20 யோசித்து pieces of பாருங்க. silver. Just அவன் consider. கதற இழுத்துட்டு போயிட்டாங்க. So they dragged him even while he was அந்த crying. தம்பி இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? Where is he? பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி அவனை சிறைச்சாலையில He வச்சிருக்காங்க. was thrown into the prison under false அவன் ஒரு accusation. அடிமை, தகப்பனுக்கு செல்ல He பிள்ளையா has become a இருந்தான். slave. He was a pet to the இன்றைக்கு மாத்திரம் நம்ம வீடுகள்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னா, There's such an வெளியே incident. வரும்போதே பட்டாக்கத்தியோட தான் வருவோம். He would come along with a knife and a dagger. என்ன ஜெயில அனுப்பிச்சிட்டு நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. You have sent me to jail and you're seated here happily. உங்க தலையில வாங்க விட மாட்டேன். Look, I would kill you all. ஆனா யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? You know what about Joseph? ஒரு அருமையான வசனம் அங்க இருக்கு. It's a wonderful verse. ஆதியாமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் Genesis 41, 51 வசனம். verse 51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி என்ன செய்தானா? What did Joseph do என்னத மறந்தானா? to forget the agony in his father? தகப்பன் குடும்பத்தை மறந்தானா என்ன அர்த்தம்?
What's the meaning? அவனுங்க Forget செய்த அநியாயத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. He forgot all the iniquities that they அவன் did. செய்த துரோகத்தை எல்லாம் மறந்துட்டான். He forgot all the betrayal that they did unto him. மறக்கும்படி தேவன் செய்தார். God made him forget. பிள்ளைக்கு பேர் வச்சான். He named. இன்னைக்கு நம்ம எல்லாம் பேர் வைக்கிறோம். என்னென்னமோ ஸ்வீட்டி கவிட்டி என்னெல்லாம் பேர் வைக்கிறோம். அவன் பேர் வச்சான் பாருங்க பிள்ளைக்கு. என்ன பேர் வச்சானா? டேய் எனக்கு ஆண்டவர் பிள்ளை தந்தாரு. God has given me a child. அவனுங்க எல்லாம் செய்த தீமையை ஆண்டவர் மறக்க பண்ணிட்டார். God made me forget all the evil. நெக்ஸ்ட் வேர்ட் சொல்லு பாருங்களா. அடுத்த வசனம் வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுகு பெண் அல்லேலூயா. God had caused me to நீ be fruitful in the land of my affliction. நீ செய்ததை மறந்துட்டியானா தேவன் உன்னை பலுக பண்ணுகிறார். If you forget all the evil doings, அப்ப God will make நீங்க you பலுகணுமா? Should you become fruitful? நீங்க பெருகணுமா? Should you increase? தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணணுமா? Whether God should increase. உங்க வாழ்க்கையில மறக்க வேண்டியதை மறந்துருங்க. You got to forget things that you ought to forget. நமக்கு செய்த துரோகங்களை நீங்க மறந்துருங்க. You ought to forget all the atrocities people have done unto you. நமக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணிருப்பாங்க. Many people would have betrayed us. எத்தனை பேர் நமக்கு வஞ்சகமா எழும்பி இருப்பாங்க. Many people would have deceived us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. சொல்வ அருமையானவர்களே, I would say, dear one, அன்றைக்கு அவர்கள் செய்த துரோகம் இன்றைக்கு நம்ம கஷ்டமா இருக்கலாம். ஆனா அதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்திச்சு. today their betrayal may be grievous unto us, but that made us increase. Hallelujah. Hallelujah. மறந்துட்டேன் ஐயா. I've forgotten, sir. என் கசப்பெல்லாம் I've forgotten all the bitterness. இவ்வளவு நாள் இந்த மாதிரி அண்ணன் பண்ணிட்டானே. So all என்ன this was, குழியில போட்டானுங்களே. they threw me. நான் எவ்வளவு கதர்னேன். How much I என்ன cried. 20 காசுக்கு விட்டுட்டானுங்களே They sold பாவிங்க. me for 20 என்ன செய்துட்டானுங்களே செய்துட்டானுங்களே. They have done this unto me. ஒரு நாள் One day கர்த்தர் சொன்னார் மறந்துடுப்பா. the Lord said, forget it. மறந்துட்டான். He forgot. மறந்துட்டான். He forgot all things what happened. முடிவு in என்ன his life. தெரியுமா? You know what was the end thereof? Brother, நீங்க ராஜாவாகணுமா? Would you like to become a king? நீங்க பலுகணுமா? Would you like to increase? நீங்க பெருகணுமா? Would you like to become fruitful? இன்னைக்கு உள்ளத்துல யாரை குறித்து, உன் புருஷனை குறித்தோ மனைவியை குறித்தோ உனக்கு துரோகம் பண்ணினவனை குறித்தோ யாரை குறித்து உன் உள்ளத்துல இருக்கிற கசப்பை இன்னைக்கு நீ எடுத்து போட்டுட்டியானா If you remove நீ the bitterness, ராஜாவாவாய். if you நீ remove பலுகுவாய். if you remove the bitterness, if you have against anybody, நீ you would become தலகீழ a நின்னு king. You would ஜெபிச்சாலும் நீ increase. பலுக போறதில்ல. Even if you pray hard, you would not. நீ தலகீழ நின்னு ஃபாஸ்டிங் இருந்தாலும் நீ ராஜாவாக போற. Even if you fast, you would not become a king. நீ ராஜாவாக பலுக வேண்டுமானால் If you have to increase to become a உன் king, உள்ளத்திலே உள்ள கசப்புகளை எடுத்து வெளியே போட்டுட்டு நன்மை செய். you got to throw away the bitterness that is there in your heart and நன்மை start செய். doing good. நன்மை செய். Start doing good. நன்மை செய். Start doing good. ஏனென்றால் நாம் நன்மை செய்யும்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Why we are being created to do good. வேதம் என்ன சொல்லுகிறது? What about the word of நீ God? சோர்ந்து போகாமல் நன்மை செய். Do good without fainting. ஏற்ற காலத்திலே நீ அறுப்பாய். At the appointed time you shall reap. சில வேளைகளில் எவ்வளவு பெரிய துரோகத்தை நமக்கு பண்ணிடுறாங்க. At times people betray us exceedingly. நீங்க ஒண்ணு யோசித்து பாருங்க. Just consider. அந்த துரோகத்துல தான் நம்ம பெரியவங்களா மாறணும். We ought to become great in that. அந்த துரோகத்தினால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். We ought to be blessed because of அந்த that. துரோகத்தினால தான் நாம் விருத்தி அடைஞ்சோம். We increase because of that betrayal. ஆகையினால் வேதம் சொல்லுகிறது நீ எரிச்சல் அடையாத. Do not be angry. நீ செலுத்துகிற காணிக்கையை காட்டிலும் More than the நீ offering. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. If you do good, will you not become good? இன்னைக்கு நன்மை செய்யுங்க. Start doing good today. இன்னைக்கு நன்மை செய்யுங்க. Start doing good. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. மனைவி மேல எரிச்சல் அடையாதீங்க. Do not have anger on your wife. புருஷன் மேல கோபப்படாதீங்க. Do not have anger on your husband. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஒரு திட்டிட்டாருன்னா போதும். இந்த நாளைக்கு நீ என்கிட்ட தானே சோறதுக்கு வரல பாத்துக்கிறேன். உப்பு போட்டு மிளகாயை கரைச்சி. So this food. Do good. இன்னைக்கு திட்டிட்டா நாளைக்கு நல்ல ஸ்வீட்டா சமைச்சு வைங்க. If he scolds you, cook deliciously for your husband. Praise the Lord. Praise God. ஒவ்வொருவரும் நன்மை செய்ய தீர்மானிப்பையா. Let us decide to do good. நன்மை செய்யும்படி
தேவன் என்ன படைச்சிருக்கார். And God has created me to do good. என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது So when my Jesus, when my வேதம் Lord சொல்லுகிற lived in this தேவன் earth, அவரை ஆவியினால் நிறைத்தார். so Peter says he has filled us with the Spirit. அவருக்கு துரோகம் பண்ணினவங்களுக்கு Those who betrayed. நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் He திரிந்தார். went about warning Hallelujah. நம்ம ஆண்டவர் all யார் those தெரியுமா? evildoers. What தீமையை about us? பார்த்தவர் இல்ல, He has never seen தீமை evil. செய்தவர் He இல்ல, has never done any evil. நன்மை செய்கிறவராகவே சுற்றித் He திரிந்தார். went about doing good. Hallelujah. 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 ஆண்டவரே என் வீட்ல நான் நன்மை செய்யட்டும், Lord, let me do good in my எனக்கு house. வேலை ஸ்தலத்துல நன்மை In செய்யட்டும், my job, let me do good. என்னுடைய சபையிலே நன்மை In my செய்யட்டும். church, let me do good. நான் சொல்லுவேன், எரிச்சல் I would say தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய மறுக்கிறது. anger will make us disobey the word of God. இன்னைக்கு தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம், Let us அவருடைய obey. வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். Let us obey God. Let us obey the தேவனுடைய word of God. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. மூன்றாவதாக Thirdly, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1 Samuel 30வது வசனத்தை பாருங்கள். 1 Samuel 20. 1 சாமுவேல் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகும். அவனை பார்த்து ரெண்டகமும் போதும். அவனுடைய கோபம் அல்லது அவனுடைய எரிச்சல் Saul's anger, நல்ல ஆலோசனைகளை தவிர்க்கிறது. it neglected all the good counsel. பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சொந்த பிள்ளையவே எழுப்பி சவுலுக்கு ஒரு நேர்வழி நடத்துறதுக்கு அவனுக்கு யோசனை கொடுக்கிறார். The Lord raised up his எதுக்குப்பா own நீங்க அவன் child. மேல பகையா சுத்தி திரியறீங்க? Why do you have, Father, why do you have hatred over David? யோனத்தான் ஒரு நல்ல ஆலோசனையை தகப்பனுக்கு கொடுக்கிறார். Jonathan gave a good counsel to his father. ஆனா பாருங்க, But look, நம்ம உள்ளத்திலே உள்ள எரிச்சல் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்களை கூட பகைக்கும். so the anger that is in would make us hate those people who give us good தேவனுடைய counsel. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அவன் தன் மகனை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? Looking at his son, what does அந்த he say? வசனத்தை வாசிங்க. அவனை பார்த்து ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே. யாரா? What is he? திரும்ப வாசிங்க. Read again. ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே. The son, யாரு the son ரெண்டகம் பண்றது? யாரு? son of the perverse rebellious women. Who's rebelling? இவன் புள்ளங்க. It is his own son. இவன் புள்ளே என்ன சொல்லி திட்டுறது இவனுக்கே தெரியல. He does not know how to scold a son. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் பாருங்க கோவத்துல, கழுத, He say, you donkey, you dog, you scold all. இது கழுதன்னா பெத்தது யாரு? What about those who gave birth? அது பெரிய கழுத, இது சின்ன கழுத. That's a bigger donkey. This is small. வந்துட்டா என்ன சொல்றேன்னு தெரியல. கழுத, பேய், நாய், சனிய. Donkey. இன்னைக்கு ஏன் தெரியுமா பிள்ளைங்க பேயா அலைகிறாங்க? உங்க ஆசீர்வாதம். Why the children have become devils? It is your own words. பேசாதீங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. Never, never utter such words. You are the children of God. இவன் உள்ளத்துல உள்ள கோபம் தன்னுடைய சொந்த பிள்ளையை என்ன மாதிரி திட்டுறான் பாருங்க. You know, look how he's scolding his own son because of அவன் anger. யார் தெரியுமா? Who is he? நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. He was the one who gave a It's a good advice. counsel. அப்பாவுக்கு ஆலோசனை He பண்றான். gave a good advice to his father. நல்ல ஆலோசனையை கூட கோபமா எடுத்துக்கிறது உள்ளத்துல உள்ள எரிச்சல். It was the anger in the heart that took the counsel in a wrong manner. அருமையானவர்களே, Dear children of God, நம்முடைய உள்ளத்துல ஒரு எரிச்சல் இருக்குமானால் if this anger, அது ஒரு நாள் எந்த ஆலோசனையை எடுத்துக்காது. it will never take any counsel. அதை எடுத்துங்க வெளியே போட்டுருங்க. You should remove it. அதை வெளியே எடுத்து போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ஆலோசனை, மற்றவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. You need the counsel of God. எந்த ஒரு மனுஷனும் தனித்து வாழவே முடியாது. No man can live alone. எந்த ஒரு ஸ்திரியும் தனித்து வாழவே முடியாது. No man could live alone. ஆலோசனைக்காரர்கள் அதிகமான பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சுகம் இருக்கிறது. Where there are several counselors, there is health and comfort. ஆலோசனை கேட்காத கிழவனுமானாலும் சரி, ராஜாவானாலும் சரி, அழிவு காத்திருக்கிறது. Whether he be an old man or a king, if he would not listen to counsel,
Destruction is waiting for them. ஆலோசனை கர்த்தர் மாத்திரமல்ல, ஆலோசனை மனுஷனிடத்தில் இருக்கிறது. Counsel is there not only from the Lord, even from அந்த mankind. நல்ல ஆலோசனை கேட்கிற காதுகள் நமக்கு வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சுத்தமாயிரு. If we need ears to hear the good counsel, our heart ought to be pure. உள்ளத்திலே கசப்பை வைத்துக்கொண்டு Having bitterness in the heart, நல்ல ஆலோசனை ஒரு நாளும் செவிகளிலே ஏறாது. good counsel will never enter our ears. உங்களுக்கு தெரியும், You know, ராஜாக்கள் சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you 2 read it, நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles, 26ஆம் அதிகாரம், 26th chapter, அந்த அதிகாரத்திலே உசியா என்று ஒரு ராஜா இருந்தான். you read about King Uzziah. அவனுடைய காலத்திலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். During his period, God blessed him. அவன் ஒரு வெள்ளாண்மை பிரியன், அக்ரிகல்ச்சர். So he அவன் liked agriculture. பெரிய வேளாண் பிரியன். So he was தேவன் interested அவனை in agriculture. ஆசீர்வதித்தார். God blessed him. அவனுடைய மந்தை பெரிதானது. His flocks increased. உடனே இருதயத்திலே மேட்டிமை ஆகி Immediately pride came in his heart. அவன் தேவனுடைய ஆலயத்திலே வந்து தூபம் காட்டுகிறான். He came to the temple of God to show incense. ஆசாரியர் வந்தாங்க. The priest came. ராஜா, They said, King, இது நீங்க செய்ய கூடாது. this is not your work. இது உங்க வேலை இல்ல. This is not your இது work. ஆசாரியருடைய வேலை. This is the work of the நீங்க priest. வெளியே வாங்க. Please come out. நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. They gave him good counsel. ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? What about the word of God? அவன் அவர்களை கோபமாக பார்த்து பதில் சொன்னான். He stared at them and answered. உடனே கர்த்தருடைய கரம் இறங்கிடுச்சு. The hand of God came amidst அவன் them. குஷ்டரோகியாக மாறி வெளியே போனான். He became a leper and went out தேவனுடைய from the நாமத்துக்கு presence of மகிமை God. உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் எண்ணாம 16ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், Number 16. மோசே ஒரு பெரிய சபையை நடத்தி கொண்டு வருகிறான். Moses is leading a great church. ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், People come and ask. எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், All of them are saying, நீங்கள் ஏன் அவர்களுக்கு மேலாக உயர்த்துகிறீர்கள்? why are you getting above them? நீங்கள் ஏன் உயர்த்துகிறீர்கள்? Why do you exalt yourself நீங்க above them? உயர்த்தாதீங்க. Do not exalt yourself. மோசே அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்தான். Moses gave good counsel. ஆனா அந்த ஆலோசனை கேட்கவே இல்லை. But they never heard the counsel of முடிவு Moses. என்ன தெரியுமா? You know what was the end? குடும்பமா அழிஞ்சு போயிட்டாங்க. The entire family was destroyed. நான் சொல்லுவேன் அருமையானவர்களே, I would say, dear ones, நமக்கு ஒரு காது தேவை. we need in a year ஆலோசனையை கேட்கிற காது நமக்கு the தேவை. ear to hear good counsel. எவ்வளவு பெரியவர்களாக நாம் இருக்கட்டும், We may be very big in age. கர்த்தர் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கட்டும், How much so the Lord நம்ம bless us. எவ்வளவு உயர்த்தட்டும், How much so the Lord would exalt us. நமக்கு எப்போது ஒரு காது தேவை. We need ears. மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்கிற ஒரு காது நமக்கு தேவை. Ears to hear the good counsel of others. என்றைக்கு ஒரு மனுஷன் எனக்கு ஆலோசனை தேவை இல்லைன்னு சொல்றானோ, அன்றைக்கு அவனுடைய அழிவு ஆரம்பமாகிவிடும். Once a man says he does not need counsel, destruction is waiting at the door. ஆலோசனைக்காரர் ஏராளம் இருப்பார்களானால், There are many counselors. நான் சொல்லுவேன், I would say அங்கே சுகம் இருக்கு. there is health and comfort. ஆனா இருதயத்தினுடைய எரிச்சல் But the anger of the heart, ஆலோசனையை கேட்க மறுக்கிறது. it will never give room to hear. ஆலோசனையை தவிர்க்கிறது. It will reject the counsel உங்கள் உள்ளத்திலே in your heart. ஆலோசனையை கேட்க முடியாத காதுகள் உங்களுக்கு இருக்குமானால், If you have ears not to hear இன்றைக்கு the counsel, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுங்கள், today in the name of Jesus I tell you, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிற வேளையிலே when the time the counsel is being given to you, அந்த ஆலோசனையை கவனியுங்கள். observe the counsel. இன்றைக்கு ஆலோசனை கேட்காதனால அழிஞ்சு போன குடும்பங்கள் எவ்வளவு தெரியுமா? You know how many families are being destroyed since they have not given room to counsel. எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? Many families have been separated. எத்தனை ஊழியங்கள் உடைஞ்சு போச்சு தெரியுமா? Several ministries have been broken. எத்தனை சபைகள் உடைஞ்சு போச்சு தெரியுமா? So many churches have been crushed. ஏன்? You know why? ஆலோசனைக்காரர் இல்ல. There isn't any counsel. ஆலோசனை கேட்கிற காது இல்ல. They do not have the ear to hear the counsel. நான் சொல்வேன், நாம எவ்வளவு பெரியவர்கள் ஆனாலும், How much great they may be, நமக்கு தேவன் ஒரு ஆலோசகர். God is a counselor. தேவன் நமக்கு ஆலோசகர்களை வைக்கிறார். God keeps counsel for us, அவன் பெரியவனோ அவன் சின்னவனோ, whether he is young or big. எனக்கு ஒரு ஆலோசனை கிடைக்குமானால், If I would receive a counsel, உடனே அங்கீகரித்துக் கொள்ளுகிற ஒரு மனம் எனக்கு தேவை. I need a mind to acknowledge and accept it. இதை எது தடுக்கிறது என்று கேட்டால், What obstructs it? எரிச்சல்கள் It's தடுக்கின்றன. the anger that obstructs. தேவனுடைய நாமத்துக்கு
மகிமையும் கனமும் உண்டாவதா. Glory and honor be to the name of God. கடைசியாக Lastly, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 2 Samuel 13th chapter. 14ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசியுங்கள். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் அவன் என்று அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் அவளை பிடித்து பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயனித்து அவளோடே சயனித்து அவளை கற்பழித்தான். யாரை தெரியுமா? தன்னுடைய ஓன் சிஸ்டர், He has தன்னுடைய சொந்த Laid with his own சகோதரியை காக்க வேண்டிய ஒரு மனுஷன் a man was தன்னுடைய caught to protect சொந்த சகோதரி சொல்லுகிறாள், his sister. அவள் Her own அழுகிறாள், sister. She's crying அவள் மறுக்கிறாள், and she's rejected அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக even against her desire. தன்னுடைய சொந்த சகோதரியை பலவந்தம் பண்ணி கற்பழிச்சு போடு. You find him forcing his own sister and laying with her. ஏன் தெரியுமா? You know அவனுக்கு ஒண்ணு தெரியல, He does not know இந்த one thing. பாவம் எனக்கு ஒரு மரணத்தை கொண்டு வரும்னு அவனுக்கு He தெரியாது. never knew that sin would lead him to death. அவன் யோசிக்கல. He never thought so. எனக்கு பலம் இருக்கு, நான் ஆம்பளை, I am a man, I've got strength. என்னால முடியும். It is possible. பாவத்தை நிறைவேற்றிட்டான். He was able to fulfill sin. அம்னோன், Amnon, உன்னுடைய பாவம் உனக்கு பின்னாலே ஒரு தண்டனையை கொண்டு வரும் Yes. என்ற அறிவு உனக்கு இருந்திருந்தால் உன் தங்கையினுடைய சத்தத்துக்கு நீ கேட்டிருப்ப. if you had the knowledge that sin would bring to punishment, you would have hearkened unto your sister's voice. இன்றைக்கு மனுஷன் தன்னுடைய ஆசையை பலவந்தம் பண்ணி ஆகிலும் நிறைவேற்றிக் கொள்ளுகிறான். Man wants to force and satisfy his desire. அவனுடைய பண பலத்தினாலே, Through the அவனுடைய wealth, படை money பலத்தினாலே, power, அவனுடைய அதிகார பலத்தினாலே or through authority. பாவங்களை நிறைவேற்றி விடலாம் என்று மனிதன் நினைக்கிறான். ஒருவேளை நிறைவேற்றி விடலாம். Man feels he can fulfill the desires of his sin. பட் அவனுக்கு ஒண்ணு தெரியணும், பாவத்தின் சம்பளம் For the wage of அது sin பின்னால வரும். is death. 30 நாள் வேலை செய்தா 1ஆம் தேதி கை நீட்டி சம்பளம் வாங்கணும். 30 days if you work, one day you have to stretch your hand. பாவம் and receive. செய்கிற மனுஷன் சம்பளம் வாங்கியே தீரணும். A man who's sinning has got to receive wages. எவனானாலும் தப்ப முடியாது. Nobody can escape. அது பாஸ்டர் ஆனாலும் சரி, அது மாஸ்டர் ஆனாலும் சரி. Whether he be a pastor or a master. பாவம் செய்கிறவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். A man who commits sin has got to go through punishment. ஒருவேளை பாவத்தை வெற்றிகரமாய் செய்திரலாம். Probably he can sin உன்னுடைய successfully. பாவம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரலாம். Very successfully he can sin. பட் பாவத்துக்கு சம்பளம் இல்லாமல் போகவே போகாது. Sin will never go without wages. வேலை செய்ததுக்கு முதலாளி சம்பளம் இல்லாம விட்டுறலாம். ஆனா நீ செய்த பாவத்துக்கு சம்பளம் இல்லாம தேவன் விடவே Your மாட்டார். employer may not pay you the wages, but sin would pay you the இன்னைக்கு wages. மனுஷன் மாத்திரம் இதை அறிகிற அறிவு அவனுக்கு இருக்குமானால், If man would have this அவனுடைய knowledge, கண்கள் திறக்குமானால், if his eyes are enlightened, நான் செய்யறதுக்கு ஒரு சம்பளம் எனக்கு வரும். there is wages for what I do. நீ ஒப்பு கொடுத்தால் பரிசுத்தம், If you surrender holiness, உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற துடிப்பாயானால், try to satisfy your desire, அது ஒரு மரணத்தை கொண்டுறப்பா. it will bring death. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உபாகமத்தின் புஸ்தகம் Deuteronomy 32ஆம் அதிகாரம் 28ம் 29 வசனம் வாசிங்க. 28 and 29. அவர்கள் யோசனை கெட்ட அவர்கள் ஜாதி. யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானமடைந்து அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய். எதை யோசிக்கணும்? It would be better if they would consider இன்றைக்கு நீ their அனுபவிக்கிற latter, இன்பமான வாழ்க்கை அல்ல, not the present இன்றைக்கு enticing வாழுகிற life, அடக்கி ஆளுகிற வாழ்க்கை அல்ல. not the life that you try to உன் தங்கச்சி control. அடக்கிட்ட, You were able எல்லாரையும் to force your அடக்கிட்ட. sister. You were able to force everything. ஆனா Yet சம்பளம் வருப்பா பின்னால, wages would come behind you. அன்றைக்கு ஆபத்தை கொண்டு வரும். It அதுக்கு will நீ bring தப்பவே about முடியாது. you. You cannot escape that. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். Wages of sin is death. ஆகையினாலே தான் Therefore, பிரசங்கி ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்தான். the preacher gave a great warning. என்னுடைய வாழ்க்கை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த அந்த வசனம் The verse, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே உன் இளமையிலே வாலிபனே, சந்தோஷப்படு. இந்த வசனம் தான் என்னை ஆண்டவரை நடத்தின வசனம். so this is the verse. that வாலிபனே, led me. உன் இளமையிலே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிபனே, சந்தோஷப்பட வேண்டான்னு சொல்லல,
நல்லா சந்தோஷப்படுப்பா. Young man, rejoice in thy youth. வாலிபனே இளமையிலே சந்தோஷப்படு. Rejoice, O young man, in thy youth. உன் வாலிப நாட்களிலே உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை உன் பூரிப்பாக்கட்டும். இருதயம் நல்லா பூரிப்பாக்கட்டுப்பா. உன் இருதயம் என்னெல்லாம் சந்தோஷப்படுதோ செய். Let thy அனுபவி, heart- அனுபவி ராஜா, அனுபவி. Let thy heart share thee in the days of the youth. அனுபவி. உன் நெஞ்சின் உன் வழிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் உன் காட்சிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. நீ நட. போ, நடந்து போ. Walk in the ways of thine heart and in the sight of ஒன்ன the night. மறந்துடாத. Do not forget one thing. உன் கண்ணின் காட்சியில நடந்து, உன் நெஞ்சின் வழிகளிலே நடந்து, இந்த உலகத்தெல்லாம் அனுபவிக்கும் போது ஒன்ன மறந்துடாத. Do not forget one இவைகள் thing. எல்லாம் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புல வந்து நிற்கும். God will bring thee unto judgment. தேவன் கொண்டு வருவாரப்பா. God will bring. நீ எங்கே தப்ப முடியாது. You cannot escape. எங்கேயும் தப்ப முடியாது. You can never escape. நீ கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, Whether you say there is no கடவுள் God. இல்லைன்னு இருந்தா இருக்கிறான்னு சொன்னாலும் Whether you say சரி, there is God. நீ ஆராதிச்சாலும் சரி, நீ ஆராதிக்காவிட்டாலும் சரி, Whether you worship நீ or not. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, Whether you accept Jesus or not. தேவன் உனக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். God has kept judgment for you. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. There is an end for your life. அன்னைக்கு நீ தப்பவே முடியாது. You can never escape. சம்பளம் வந்துரும். The wages would come. இதை ஒரு மனிதன் இன்றைக்கு அறியாததினாலே தான் Since a man does not know about it, தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியாதவனாய் he is not able to surrender his life to God. நான் சொல்லுகிறேன், I would say, இன்றைக்கு ஒரு அன்பின் கயிறு உன்னை இழுக்குது. the cords of love are drawing you. ஒரு காருண்யம் உன்னை இழுக்குது. The kindness of God is drawing you. அதே வேளையில At the same time, உன்னுடைய கண்களின் இச்சை, the lust of your eyes, உன்னுடைய எரிச்சல், your anger, உன்னுடைய சரீரத்தின் ஆசைகள் the desire of your body, ஒரு பக்கம் உன்னை இழுக்குது. they are drawing you on the other hand. இன்றைக்கு நீ முடிவெடுக்கணும். Today you have to decide, நான் எந்த வழியில நடக்க போறேன். which path will I take? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் The ways that are perfect unto man. இந்த உலகத்துல இருக்கு. There are such ways in this world. அதனுடைய முடிவு மரணம். But the end thereof is death. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் But the Spirit of God, தனக்கு செம்மையான வழியிலே உன்னை நடத்த விரும்புகிறார். He wants to lead you in the path that is perfect for Him. அந்த வழியிலே நுகத்தை ஆண்டவர் முறிக்கிறார். God is able to break the yoke in that அந்த path. வழியிலே தேவன் உன்னை பெரியவனாக மாற்ற. God is able to exalt you and lift you in that path. அந்த வழிக்கு நான் என்ன ஒப்பு கொடுப்பேனா? Lord, shall I surrender to that life? Lord, என்னுடைய இச்சை நடத்த விட மாட்டேன். I would not like to fulfill my என்னுடைய desires. ஆசை நடத்த விட மாட்டேன். Not my desires or lust. என்னுடைய or love. வைராக்கியம் நடத்த விட மாட்டேன். Not my என்னுடைய எரிச்சல் என்னை நடத்த விட மாட்டேன். not my anger, Lord. உம்முடைய வசனம் என்னை நடத்தட்டும். Let thy word alone lead me. உம்முடைய ஆலோசனையின்படியே நடத்தி Even according to the counsel lead me. முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக் In the கொள்வீர். end gather me to thy glory. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், Let thy words be a என் lamp unto பாதைக்கு me வெளிச்சம் ஆண்டவரே. and a light unto my feet. உம்முடைய வசனத்தின் பாதையிலே According to the path of அன்பின் thy ரட்சகா, words. Dear Savior, அன்பின் ரட்சகா, dear Savior, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து I would obey thy word. O Lord. ஆவியானவர் என்னை நடத்துகிறபடி. Since you are leading us by Oh Spirit. God. Amen. Oh God, Hallelujah. என்னை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறேன் Lord, I ஆண்டவரே. surrender my life. எல்லாரும் முழங்கால் Let படிடுவோம். us all go on our எல்லாரும் knees. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look unto the என்னை Lord. நடத்தும் ஆண்டவரே. Lord, lead us. O என்னை Lord. நடத்தும். Lord, lead us. O தேவனே Lord. என்னை நடத்தும். God, lead me, my God. உம்முடைய வழியிலே என்னை நடத்தும். Lead me in thy path. O Lord. என்னுடைய வழி வேண்டாம். Not my ways. என்னுடைய வழி வேண்டாம். Not my ways, O Lord. என்னுடைய ஆசைகள் வேண்டாம். Not my desire. என்னுடைய விருப்பங்கள் வேண்டாம். Not my wishes. என்னுடைய நோக்கங்கள் வேண்டாம். Not my purpose. அன்பின் ஆண்டவரே, Loving God. அன்பின் ஆண்டவரே, Loving God. அந்த பரிசுத்த பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. Lead me in thy holy path. நீர் எந்த பரிசுத்தத்துக்காய் என்னை அழைத்தீரோ, Walk to what holiness thou hast உம்முடைய called me. பரிசுத்தத்திலே நான் பங்குள்ளவனாக மாறும்படி, Let me be a partaker உம்முடைய in thy பரிசுத்தத்திலே holiness. பங்குள்ளவனாய் Let me மாறும்படி be a partaker in thy ரட்சகா, holiness. என்னை நடத்தும். Lord, lead me, என்னை my God. நடத்தும். Lord, lead me, அந்த my God. பரிசுத்த பாதையிலே நான் நடக்கட்டும். Lord, lead me in the holy அந்த path. பரிசுத்த பாதையிலே நடக்கட்டும். Lead me in the holy path. என் கண்களை மூடும் போது When I close my நான் eyes, ஒரு பரிசுத்தவானாய் கண்ணை மூடட்டும் that I ஆண்டவரே. may close my eyes even as a நான் ஒரு saint. பரிசுத்தவானாய் கண்களை Even மூடட்டும் as a ஆண்டவரே. saint, let me close my ஒரு eyes. பரிசுத்தவானாய் கண்களை Let me மூடட்டும். close my eyes as a நான் saint. விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆகட்டும். When I wake up, let me நான் have a விழிக்கும் likeness. போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆகட்டும். So let me be satisfied in thy likeness when I wake up. உலகில்
எனக்கில்லையே ஏ உலகில் ஏன் ஆசை போன் இயேசுவே ஏ உலகில் வேறு ஆசை எனக்கில்லையே இவ்வுலகில் ஏன் ஆசை போன் இயேசுவே இவ்வுலகில் காண்பவை மாயைதானே இவ்வுலகில் காண்பவை மாயைதானே உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம் இவ்வுலகில் காண்பவை மாயைதானே இவ்வுலகில் காண்பவை மாயைதானே உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம் என் நேசரே என்னை காத்துக்கொள்ளும் என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும் எல்லாம் தயவு செய்து முழங்கால் பட முடியுமானால் முழங்கால் படி ஒரு ஜெபமா A prayer. கர்த்தர் நம்மை காக்கணும் May the Lord protect us. நம்மை ஆசீர்வாதமா காக்கணும் நான் சொல்லல Oh, let Him bless us and protect us. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் That the Lord, நம்முடைய சபையையும் ஒரு பரிசுத்தமான கூட்டமாய் கர்த்தர் that He may turn the church, our family, even as a நாம் pool. ஒருவராய் அபாத்திரமாய் போய்விடக்கூடாது None should go astray. இந்த பாடலை பாடும்போதே நாம சொல்லுவோம் So எங்களை young, பரிசுத்தம் பண்ணும் ஆண்டவரே Lord, எங்களை let me பரிசுத்த பாதையிலே நடத்தும் Lord, ஆண்டவரே lead me in a holy எங்களை path. பரிசுத்த பாதையிலே நடத்தும் Lead ஆண்டவரே me in a holy path. எங்களை my நேர் God. வழியிலே நடத்தும் Lord, me ஆண்டவரே in a different path. என் நேசரே என்னை காத்துக்கொள்ளும் என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும் என் நேசரே என்னை காத்துக்கொள்ளும் என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும் உன் முகத்தை ஏழை நான் பார்க்கும் மட்டும் உன் முகத்தை ஏழை நான் பார்க்கும் மட்டும் பரிசுத்தமாய் என்னை
Jesus. Holy Lord. உம்மை போல என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்திலே நான் பங்குள்ளவனா. That I may be partakers in thy holiness. ஓராவா ஷாபூரி அந்தாலா சிக்காமாவுரியா. என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. Lord, sanctify my family. இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. Sanctify each and every person who has come here, Lord. இந்த ஆராதனையை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் Lord, those who are viewing the worship, பரிசுத்தமாக்கும்படி தேவனுடைய ஆவியான இறங்கும்படியாக அடியான் ஜெபிக்கிறேன். may the Spirit of God descend on them, Lord. நான் and உங்களை sanctify. பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிற தேவனே, Lord, who says, I am the Lord that தூய sanctifies. ஆவியானவரே, Holy Spirit, எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறவரே, Lord, thou who sanctifies us. உம்முடைய பரிசுத்த கிரியையை Let the எங்கள் holy மத்தியிலே பூரணமாய் நிறைவேற்றி Let the முடியும் holy ஆண்டவரே. works be fulfilled in us, O Lord. நாங்கள் கண் விழிக்கும் போது When we open our eyes, O Lord, உம்முடைய சாயலால் திருப்தியாக let us be satisfied in thy likeness. எங்களுக்கு உதவி செய்யும். Help us, O Lord. எங்களை நடத்தும். Lord, lead us, O Lord. எங்களை கரம் பிடியும். Lord, catch hold of our hand. ஆவியானவரே, Spirit of God, உதவி செய்யும். help us, O Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்தலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக.